வாழ்க வளமுடன். அன்பர்களே, நேரம் ஆயிடுச்சு. ஒரு சின்ன சிந்தனையை மட்டும் எடுத்துக்கொண்டு நம்ம இன்னைக்கு நிறைவு செய்து கொள்ளலாம். இந்த தெய்வீக சக்தி என்பது, அதை பத்தி தான் ஒரு உணர்வு கிடைப்பதுதான் பிரம்மஞான உணர்வு. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அது உள்ளிருந்து நம்மளை இயக்குவது மட்டுமல்லாம, நம்மளை மேம்படுத்துவது, நம்மளை வழிநடத்துவது, எல்லா செயல்களையும் அது செய்கின்றது. அப்போ நாம ஒரு எண்ணம் எண்ணினோம்னு சொன்னா, அந்த எண்ணத்திற்கு தகுந்தவாறு அது ஆற்றலை நமக்கு உள் வழங்கிக் கொண்டே இருக்கும். அதனாலதான் இந்த பாசிட்டிவ் திங்கிங் சொல்லுவாங்க. நீங்க பாசிட்டிவ் திங்கிங்கை வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா, அந்த ஆற்றல் உங்களுக்கு பெருகும். ஆற்றல் அபரீதமாக பெருகும். அதான் உண்மை அது. அதனாலதான் நம்மளுடைய பயிற்சி முறைகள் எல்லாமே அந்த ஆற்றலை உள்வாங்குவதற்கான ஒரு பயிற்சி முறை. அப்போ ஒரு பாசிட்டிவ் திங்கிங் எப்பொழுது நம்ம வைத்துக் கொள்கிறோமோ, அப்பொழுது நம்மளுடைய ஆயுள் நீளம், உடல் நலம், மனவளம் எல்லாமே பெருகிக் கொண்டே இருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, பொதுவாக நம்ம வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை வைத்துக் கொள்ள வேண்டும். அது நல்ல உயர்ந்த குறிக்கோளாக இருக்கும். உயர்ந்த குறிக்கோளாக இருக்கும். அப்ப அந்த குறிக்கோளோடு வாழும் பொழுது, நீ என்ன குறிக்கோளை வைத்துக் கொண்டோமோ, எய்ம், அதுக்கு ஏற்றவாறு இயற்கை சக்தி, தெய்வீக சக்தி நமக்கு அந்த ஆற்றலை வழங்கிக் கொண்டே இருக்கும். அதற்கான வழிமுறைகளையும் கொடுக்கும். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, பொதுவாக பெண்களுக்கு ஆயுட்காலம் அதிகம், ஆண்களுக்கு குறைவு. ஏன் பெண்களுக்கு மட்டும் அந்த ஆயுட்காலம் அதிகமாக இருக்கு அப்படின்னா, ஒரு ஆண் ஒரு வேலையிலிருந்து விலகிட்டாங்கன்னு சொன்னா, அந்த பொறுப்புகள்ல இருந்து விலகிடுவாங்க. வேற எக்ஸ்ட்ரா பொறுப்பு எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. ஆனா பெண்கள் அப்படி இல்ல. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய பிள்ளைய கவனிக்கணும், பேர குழந்தைகளை கவனிக்கணும், அதற்கு அடுத்து அவங்களுக்கு குழந்தை பிறந்தாலும் அதை கவனிக்கணும். இதுல நாட்டம் அதிகமாக இருக்கும். அப்போ அவர்களுடைய குறிக்கோள் அந்த இன்றியமையாத ஒன்று வாழ்க்கையில ஏற்றுக்கொள்கிறார்கள். இதெல்லாம் தனக்கு தேவைன்னு எடுத்துக்கொள்வதனால, இது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அதற்கு தகுந்த மாதிரி இயற்கை ஆற்றல் அவர்களுடைய உடல் நலம், ஆயுள் நிலத்தை நீட்டிக் கொடுக்கிறது. இதுதான் ரகசியம். ரகசியம் இல்ல, இட்ஸ் ஓப்பன். பட் நம்ம புரிந்து அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அதனாலதான் லைஃப்ல நம்ம ஒரு ஒரு குறிக்கோள், ஒரு இன்றியமையாத ஒன்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு செயலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனாலதான் ரிட்டைர்மெண்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா, அதுக்கப்புறம் நீங்க போகாதீங்க. நீங்க ரிட்டைர்மெண்ட்டுக்கு போகாதீங்கம்பாங்க. ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட் ஏதாவது ஒரு ஜாப்பை வைத்துக்கொண்டு அதுல செய்வதில் நம்ம தயங்காமல் இருக்க வேண்டும். அப்படி செய்தால்தான் நம்மளுடைய வாழ்க்கை, ஆயுள், உடல் ஆரோக்கியம் எல்லாமே பெருகி நிற்கும். நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதுதான் வாழ்க்கையாக அமையுது. உங்களுக்கு தெரியும். நம்ம அடிக்கடி மனவளக்கலைங்கிறதே அதுதான். எண்ணம் போல வாழ்க்கைன்னு சொல்றோம். அப்ப நம்ம என்ன எண்ணுகிறோமோ அதுதான். எதை நினைக்கிறோமோ அதுதான். அதான் அடுத்து அவங்க குரு வணக்கத்துல ஒரு பாடல் சொல்லிருவாங்க. எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவரொருவர் அடிக்கடி நினைந்தாலும் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவிலும் உடலிலும் மாற்றம் காணும் எப்பெருமை இயல்போக்க நீதியாகும். அதுல அடுத்து சொல்லுவாங்க, தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்திலும் குணத்திலும் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். குரு உயர்வை நினைக்கணும். அப்போ குரு உயர்வு, குரு பாருங்க அதுலயும் சொல்றாங்க, அவங்க தெளிவா சொல்லிருக்கிறாங்க, குரு உயர்வை நினைக்கணும். குருவை உயர்வாக, அவருடைய செயல்கள் எந்த அளவுக்கு உயர்வாக இருந்தது அப்படின்னு நினைக்கணும். அப்ப வாழ்க்கை என்பது எளிதில் நினை. அப்ப எந்த பொருளை நீங்க அடிக்கடி நினைக்கிறீங்க? அதனாலதான் அந்த அபரீத ஆற்றல் நம்ம நினைக்கிறோம். அந்த அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலை. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அடிக்கடி அந்த தெய்வீக சக்தியை நினைத்து 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 அதை உள்வாங்கிக் கொண்டே இருக்கின்றோம். அப்போ அது நம்மளை வழி நடத்தி கொண்டே இருக்கும். அதனாலதான் ஏன் தவம் அடிக்கடி செய்யணும், அடிக்கடி செய்யணும் அப்படின்னா இதான் காரணங்க. அந்த நெகட்டிவ் திங்கிங் போயிட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு நிகழ்வுக்கு நம்ம வந்துடணும். அப்போ நம்மளுடைய எண்ணங்களை நம்ம சீரமைத்துக் கொண்டு எது நினைக்கிறோமோ அதுதான் நடக்குது.
அதாவது ஒரு ஊர்ல சொல்றாங்க, ஒரு சின்ன விஷயம் தான். ஒரு கிராமத்துல நோயாளிகளே கிடையாது. இது உண்மை நிகழ்ச்சி. பல வருடங்களா. ஆனா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அங்க நோய் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கிராமத்துக்கு ஒரு டாக்டர் வந்தார். டாக்டர் வந்த உடனே மக்களுடைய எண்ணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு நோய் வந்தா டாக்டர் பார்த்துக் கொள்வார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மேலோங்கின உடனே என்னாதுன்னு கேட்டீங்கன்னா, நோய் என்பது இயல்பாக வந்து விடுகிறது. இது உண்மை நிகழ்வு. அதே போல ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு உண்டு. ஃபாரின்ல நடந்த ஒரு உண்மை நிகழ்வு. ஒரு காட்டு பகுதியில ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்க தன்னுடைய பேர குழந்தைய வளர்க்குறாங்க. பெற்றோர்கள் கிடையாது. பேர குழந்தைய வளர்க்குறாங்க. அந்த பேர குழந்தைக்கு ஒரு நோய் வருது. அப்ப அந்த நோய் வந்த பொழுது, அங்க மருத்துவம் என்பது கிடையாது. அப்ப இந்த அம்மா மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னுடைய குழந்தைக்கு நல்ல மருத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து என்பது கிடைக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. நினைக்குது அந்த அம்மா நினைக்குது. கொஞ்ச நாள் ஓடுதுங்க. அப்போ அந்த நாட்டுல மிக பிரசித்தி பெற்ற ஒரு டாக்டர் அந்த கிராமத்த விட்டு விலகி நெடுஞ்சாலையில போய்க்கிட்டு இருக்கிறார். அப்படி சென்று கொண்டிருந்தவருக்கு என்ன தோணுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த கிராமத்துக்குள்ள கூடி போலான்னு தோணுது. அவரு அந்த கிராமத்துக்குள்ள கூடி வண்டிய விட சொல்றாரு டிரைவர். விட்டுட்டு அந்த வீட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்ல இறங்கி ரோட்டோரத்துல கிராமத்துல இறங்கி அந்த வீட்டுக்குள்ள போறாரு. போய் அந்த குழந்தைய பார்க்கிறார். அந்த குழந்தைய பார்த்துட்டு அந்த அம்மா என்னன்னு கேட்கும்போது விவரத்த சொல்றாங்க. டாக்டர் சரியான மருத்துவத்த அந்த குழந்தைக்கு குடுக்குறார். இது ஒரு உண்மை நிகழ்வுங்க. அப்போ இந்த மனதிற்கு ஆற்றல். இந்த மனதிற்கு ஒரு ஆற்றல். எப்படியும் எது தனக்கு கிடைக்க வேண்டுமோ, அதை கிடைக்க செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த மனதிற்கு உண்டு. அதனாலதான் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படி. அப்போ இந்த வாழ்க்கை முறைய நம்ம சரியாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னா, எண்ணத்தை தூய்மைப்படுத்துதல். பாசிட்டிவ் திங்கிங். அப்ப என்ன மாரி வாழ்க்கை ஒரு முதல்ல வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை என்பது வாழ்வதற்குத்தான். இங்க துன்பப்படுவதற்கு என்று இல்ல. அப்போ இயற்கையினுடைய நிகழ்வுகள்ல ஏதோ துன்பம் வருதுன்னு சொன்னா, நம்ம பல காரணங்கள கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். கர்ம வினை, சஞ்சீத கர்மம், பிராரப்த கர்மம், இப்படி பல விஷயங்கள நம்ம கத்து வச்சிருக்கிறோம். ஆனா அதையும் தாண்டி, நாம இன்றே அந்த கர்மாவை நினைக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய எண்ணங்களை தூய்மைப்படுத்த முடியும் நம்மளால. ஆனா கர்மா தான் எண்ணங்கள கொடுக்குது உங்களுக்கு. ஒரு பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற வாழ்க்கை வச்சு இப்படி எண்ணங்களை கொடுக்குது. அப்ப அந்த எண்ணங்களை மாற்றி அமைக்கக்கூடிய திறன் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்மிடம் தான் இருக்குது. அப்போ இந்த வாழ்க்கை என்பது எண்ணங்களுடைய அடிப்படையில் அமைந்து கொள்கிறது என்பதை ஒரு புரிந்த வாழ்க்கையாக வாழ வேண்டும். இதை நம்ம அடிப்படையில புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு வாழ பழகிக்கொள்ள. அப்ப எண்ணங்களை மேம்படுத்துதல். எண்ணங்களை மேம்படுத்துதல். அதான் அருள் தந்தையவங்க நம்மளுக்கு தெளிவா சொல்லிருக்கிறாங்க. தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறமன தூண்டுதல், கருவமைப்பு, தெய்வீகம். இதனுடைய அடிப்படையில் நமக்கு எண்ணங்கள் என்பது எழுகிறது. அப்ப அந்த எண்ணங்களை நம்ம புரிந்து கொண்டு அதற்கேற்ப வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து எளிமையான வாழ்க்கை வாழ வேண்டும். என்னைக்குமே ஆடம்பரத்திற்கு நம்ம சென்றோம் அப்படின்னு சொன்னா, அது பேராசையாக இருக்கலாம். அது தடைபடுமாயின் சினமாக வரும். சில வாழ்க்கையில் சிக்கல்களை உருவாக்கும். அப்போ எளிமையாக இருக்கணும். அது நம்மளுடைய ஞானநிச்சி சொல்லுவாங்க. கம்ஃபர்ட் அப்படிம்பாங்க. கம்ஃபர்ட்ங்கிறது ஏசியில படுத்து தூங்குவதல்ல. காற்றோட்டமான அறை இருக்க வேண்டும். ஒரு சுகாதாரமான அறையாக இருக்க வேண்டும் ஒழிய, ஏசி இருக்கணும். அப்புறம் 4 ரூம் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கணும்னு தேவையில்ல. வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனா, எல்லா வகையிலும் நமக்கு ஒரு ஆடம்பரத்தை காட்டாம, ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். அதுக்காக நம்ம ஏசியில் இருக்கிற வீட்டை விட்டுட்டு நம்ம காற்றோட்டமான வீட்டுக்கு வரணுங்கிற அவசியம் இல்ல. வாழ்கின்ற வாழ்க்கையில சிம்பிளா இருக்குமான்னு பாருங்க. உங்களுக்கு எத்தனை ட்ரெஸ் இருக்குன்னு பாருங்க. மேக்சிமம்
ஒரு ஜென்ஸா இருந்தாங்கன்னு சொன்னா ஒரு 5-6 ட்ரெஸ் இருந்தா போதும், ஷர்ட் இருந்தா போதும், ஒரு 5-6 பேண்ட் இருந்தா போதும். இது போதும். அப்ப இதுக்கு மேல தேவையில்லை. பெண்களாக இருந்தா கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். அப்ப வரையறுத்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு பொருளை வாங்குறோம்னு சொன்னா உணவு என்பது ஒரு எளிமையான உணவாக இருக்க வேண்டும். ஒரு ஆடம்பரமான உணவாக இருக்கக்கூடாது. ஒரு எளிமையான உணவாக இருக்கணும். இப்படி ஒவ்வொன்றிலும் நம்ம எளிமையை பின்பற்ற ஆரம்பிச்சோம்னு சொன்னா அதைத்தான் மகிழ்ச்சி சொல்றாங்க. சிந்தனை, சிக்கனம், சீர்திருத்தம்னு சொல்றாங்க. உங்களுடைய சிந்தனையை நீங்க மேலோக்கி சிக்கனத்தை கடைபிடிச்சீங்கன்னு சொன்னா அதுதான் சீர்திருத்தம் என்பது. அப்படி சீர்திருத்தம் கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா தான் நீங்க பிறருக்கு உதவ முடியும். எதுவும் செய்ய முடியும். ஏன்னா ஈகை இல்லாமல் மனிதனுடைய வாழ்க்கை நிறைவேறாது. பிறருக்கு கொடுத்தே ஆக வேண்டும். பிறருக்கு உதவி செய்தே ஆக வேண்டும். எந்த நிலையில் இருந்தாலும் சரி. எனக்கு 3 நேரம் உணவு மட்டும்தான் சார் கிடைக்கும்னா கூட அந்த உணவில பங்கிட்டு கொடுக்க முடியுமான்னு பார்க்கணும். இன்னைக்கு உணவு எல்லாருக்கும் பற்றாக்குறை இல்ல. நம்ம நாட்டை பொறுத்தளவுல. எங்கேயோ ஒரு ஒரு இடங்கள் மட்டும் இருக்கு. அப்ப உணவை கூட பங்கிட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை முறை இருக்க வேண்டும். எளிமை. எளிமையில இனிமை காணுது. இளமையிலே இனிமை காணும்னு சொல்லுவாங்க. எளிமையிலே இனிமை காண முடியுமான்னு கேட்பாங்க. அதான் எளிமையிலே இனிமை காண முடியுமான்னு நீங்க பாருங்க. அந்த வாழ்க்கை என்பது இனிமையாக இருக்கும். அந்த வகையில நம்மளுடைய வாழ்க்கையை எளிமையானதாக அமைத்துக் கொள்ளும். அடுத்து ஒரு ஒழுக்க வாழ்க்கை என்பது இருக்க வேண்டும். அருள் தந்தை அவங்க மாரல் லைஃப் அதான் அவங்க சொல்லும் பொழுது 2 ஒழுக்க பண்பாடை குறிப்பிட்டு சொல்றாங்க. அந்த 2 ஒழுக்க பண்பாட்டினுடைய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைந்து கொடுக்கணும். தனக்கும் பிறர்க்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் உடலுக்கும் உயிருக்கும் தீங்கு விளையாத ஒன்று இந்த ஒழுக்க வாழ்க்கை. அதான் புண்ணிய வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது. அப்ப அந்த மாதிரி வாழ்க்கையை நம்ம அமைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த புண்ணியம் தான் நம்மளுடைய குழந்தைகளை காப்பாற்றக்கூடியது. நான் அடிக்கடி ஏன் சொல்லுவேன்னா, நம்ம என்ன நினைக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம சொத்து சேர்த்து வச்சோம்னா தான் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கும், நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. புண்ணியம் சேர்த்து வச்சா தான் குழந்தைகள் நன்றாக இருக்காங்க. இன்னைக்கு ஏன் எத்தனையோ குழந்தைகள் குறைபாடுகளோட பிறக்குது, பிரச்சனைகள் உருவாகுது. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்ம வினை வந்து பாதிக்குது. அப்ப அங்க என்ன முன்வினை, சஞ்சித கர்மா வந்து அந்த குழந்தைகளை பாதிக்குது. அப்ப நம்ம வந்து அதை மாற்றி அமைக்கணும்னு சொன்னா, என்ன நம்மளுடைய ஒழுக்க வாழ்க்கைக்குள்ள வரணும். பிறருக்கு தீமை உதவி செய்ய வேண்டும். அதான் ஒழுக்கம், கடமை, ஈகை. கடமையை கரெக்டா செய்யணும். பிறருக்கு உதவி செய்ய அதைத்தான் சொன்னேன். உதவி செய்யுங்கள், உதவி செய்யுங்கள்ன்னு சொல்றோம் நம்ம. ஏதாவது ஒரு வகையில், எங்கேயாவது ஒரு இடத்துல உதவி செய்ய முடியுமான்னு பாருங்க. மனதால கூட உதவி செய்ய முடியணும். நான் அந்த புழல் ஏரி என்னுடைய பெண்ணினுடைய வீட்டு பக்கத்துல புழல் ஏரி. நான் அவளுக்கு இன்செக்ஷன் கொடுத்துட்டு வந்தேன். இந்த நீர் வந்து எத்தனையோ பேருக்கு பயன் கொடுக்குது. நீ காலையில எந்திரிச்சு இந்த நீரை வாழ்த்தணும். ஒரு மெசேஜ் கொடுக்கணும் நீருக்கு. நீரே, நீ எல்லோருக்கும் தாகத்தை தீர்க்கணும். நல்ல உணவாக பயன்பட வேண்டும். நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கணும். அப்படின்னு சொல்லி நீ டெய்லி அந்த தண்ணீரை வாழ்த்தணும். உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். புழல் ஏரி பக்கத்துல வீடு. அதை வாழ்த்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் நான். அப்ப பாருங்க, ஒரு அந்த புழல் ஏரியை பார்த்து தண்ணியை வாழ்த்துறோம். அப்ப அந்த வாழ்த்து வந்து ஒரு மெசேஜ். நீருக்கு வந்து ஒரு ஆற்றல் உண்டு. அந்த மெசேஜை உள்வாங்கும். அது உள்வாங்கி கொண்டு யாருக்கெல்லாம் போகுதோ அத்தனை பேருக்கும் அந்த மெசேஜை கொண்டு போகும். அப்ப எப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்ப நம்ம ஒவ்வொரு வகையிலையும் நீங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட பாக்குறீங்க. இங்க உள்ள மக்கள் அமைதியாக இருக்கட்டும். எந்த துன்பம் இல்லாம நல்ல நல்ல ஒரு இன்பமான வாழ்க்கையில் வாழட்டும். அனைவரும் வாழ்க வளமுடன். அவங்க பஸ்ஸுக்கு காத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நேரத்துக்கு பஸ் கிடைக்கட்டும். துன்பம் இல்லாமல் இருக்கட்டும். அப்படி ஏதாவது ஒண்ணு நீங்க நல்ல எண்ணங்களை மேம்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இதெல்லாம் சிம்பிள் தான். வாழ்க்கையில் இதெல்லாம் கடினமே கிடையாது. நம்ம என்ன மனசால கொடுக்கிறோம் அவ்வளவுதான். பெரிய பொருள் கூட கிடையாது. அப்ப அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோம் அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக அந்த எண்ணங்கள் அப்பதான் பாசிட்டிவ் திங்கிங். உங்களுக்கு அந்த ஒரு நல்லெண்ணத்தை கொடுத்த உடனே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது அபரீதமாக இருக்கும். அதைத்தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். We have to taste that. அது அடுத்து சொல்லணும்னு சொன்னா தவ வாழ்க்கை. இந்த வாழ்க்கை என்பது வந்து ஒரு ஒரு இன்பமான வாழ்க்கை. அந்த இன்பம் வந்து நம்ம சொக்கலிங்க ஐயா வந்து ஒரு இதை போட்டிருந்தாரு. எப்படி ஒரு ஒரு இன்பத்தை அனுபவிக்கிறோம்னு சொல்லி. அப்ப இரையாற்றல் என்பது இன்பமாகத்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்ப அதை புரிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு மன தைரியம் வேணும். அப்ப இன்னைக்கு வந்து இறைவன் என்பவன்
இன்பமாக இருக்கிறான் அப்படிங்கிறத உணர்வதற்கு ஒரு மன ரீதியான ஒரு நிலை வேண்டும். இதோ எந்தன் தெய்வம் முன்னாலேன்னு ஒரு பாடல் உண்டு. அது நல்ல ஒரு பாடல். பூவிருந்தும் சோலையிலே மணப்பான். அந்த பூவுல கூட மணமாக வரும். அதுதான் மகரிஷி அவர்கள் மலரே மலரே நீயார்ன்னு அந்த பாடல் எழுதினாங்க. அப்போ அதுல உள்ள மனம், குணம் எதுவாக இருந்தாலும் தெய்வத்தன்மை தானே. அப்ப நீங்க ஒரு மலர பார்த்தீங்கன்னு சொன்னா, அதுல தெய்வத்தன்மையை பார்க்க வேண்டும். மனிதர்களை பார்த்தால் நல்லவர்களோ, தீயவர்களோ, கொடியவர்களோ அவர்களிடத்திலும் நம்ம தெய்வத்தன்மையை பார்க்கணும். இதுதான் தவ வாழ்க்கை. அறியாம மற்ற வாழ்றாங்க. இன்னைக்கெல்லாம் நெறைய பேரு அறியாமையில வாழ்கிறவர்கள் தான். பகை உணர்வு, வெறுப்புத்தன்மை. நான் இன்னைக்கு ட்ரெயின்ல வரும்போது பார்த்துக் கொண்டு வந்தேன். ஒவ்வொரு கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் பார்த்து இது தெய்வத்தினுடைய உருவம். அகங்கார எழுச்சி. இது அகங்கார எழுச்சியில ஒவ்வொரு உருவங்கள் பெற்றிருக்குது. குழந்தைகள பார்த்தா அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. அது பதிவுகள் வெளிப்படாத குழந்தைகள். ரொம்ப இன்ப ரசிக்கலாம் அந்த குழந்தைகள். அதுபோல நம்முடைய வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு, அன்பர்களே, இதுகாறும் செவிமடுத்த நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தி நிறைவு செய்து கொள்கிறேன்.